ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ். இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் பேச்சுலர்ஸ் சிக்கன் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து குயிக்காகவும் டேஸ்டியாகவும் ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி தான் இந்த கிரேவி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டிலையோ வேலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு அவங்க ஈஸியாக வந்து டைம் சேவ் பண்ணுற மாதிரி தான் இந்த கிரேவி இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் 500 கிராம்ஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் வந்து ஒரே மாதிரி பீசஸ் வந்து போன்லெஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்தியாச்சு, ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா தண்ணியில் ஒரு 3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து 2 தக்காளி 2 வெங்காயம் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சாச்சு. பாருங்கள், இதுதான் நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். ஏன்னா பேச்சுலர் சிக்கன் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அடிகனமாக இருக்கணும் கடாய். அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திட்டு சோம்பு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பட்டை, 2 காஞ்ச மிளகாய், 2 ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் கூடவே. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை வந்து சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு வந்து ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்த பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த 2 தக்காளியும் இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு வதங்கறதுக்காக உப்பு சேர்த்தும் போது தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் தக்காளி 2ம் சேர்த்து நம்ம வதக்கி விடும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரட்டும். லிட்டு போட்டு மூடி 1 நிமிஷம் விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த சிக்கனுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்தியாச்சு. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்தது வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான். ஏன்னா வெளிநாட்டில எல்லாம் போன்லெஸ் சிக்கன் தான் அதிகமாக வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி சிக்கன் வந்து இன்றைக்கி செய்கிறோம் நம்ம. இப்போ இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வர வரையில் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி விட்டு அந்த தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும். அது வரையிலும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வற்றி வந்துட்டுருக்குது. இந்த மாதிரி வற்றும்போது தான் அந்த சிக்கன் பீஸ் வந்து நல்லா சாஃப்டாகும். முதல்ல நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள், சிக்கன் பீஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி செய்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லித்தூள். அதே ஸ்பூனில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்கலாம். இப்போது இது 2ஐயும் நம்மளாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கடாய் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுடலாம். ஆல்ரெடி சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மல்லித்தூளும் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கிறதுனால எல்லா பக்கம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம உப்பு போட்டுக்கிறோம் தக்காளி வதங்கறதுக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டதுனால இப்போது 1 கப் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். இது வந்து 250 கிராம்ஸ் இருக்கும் தண்ணி. சேர்த்திட்டு நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம்.
கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகி வரட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்தா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு பாருங்கள். போன்லெஸ் சிக்கன்னால் டைம் வந்து எடுக்காது, குயிக்காக வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம் ஃபைனலாக. இப்போ சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் வந்து கம கம வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, நான், பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அங்கே வந்து அவங்க ஒயிட் ரைஸ் வந்து அதிகமாக செய்ய மாட்டாங்க இல்லைங்களா, நான், சப்பாத்தி இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே மல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த பேச்சுலர்ஸ் சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.